அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு கருக்குள்ள பட்டயமான தேவனுடைய மதுரமான வார்த்தை ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம் வாழ்க்கையில் எவ்வளவு வறண்ட சூழ்நிலை இருக்கும்போது நம்மை செழிப்பாக வாழ வைக்க கர்த்தரால் முடியும். செழிப்பான படிப்பு, செழிப்பான ஆசீர்வாதம், செழிப்பான ஐஸ்வர்யம், செழிப்பான ஆரோக்கியம், இப்படி எல்லா செழிப்பையும் கொடுக்க கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அவர் நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏனென்றால் அவர் எப்பொழுது சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு கொடூரமான சிலுவை மனத்தை ஏற்றாரோ அப்பொழுதே நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பிரச்சனை, போராட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. நமக்கு சுகம், சந்தோஷம், ஆரோக்கியம், ரட்சிப்பு, நித்திய வாழ்வு எல்லாம் கொடுத்து விட்டார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் சொந்தரிக்க வேண்டும். அப்படி சொந்தரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நம் வாயில் அறிக்கையிட வேண்டும். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவரும் சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்க என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு வளர வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனம் தகப்பனே எங்கள் வாழ்க்கை நிறைவேற தகப்பனே சப்பா, நீங்கள் அனுதினம் எங்களை வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அனுதினம் பரிசுப்படுத்தி உம்முடைய சாயலாக மாற்றி உடைய நித்திய வாழ்வுக்கு ஒவ்வொருத்தரையும் பங்குள்ளவளாக மாற்றுங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதி, கன, மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமேன்.